நல்லூர் அம்மா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா வரவே வராது. திவ்யாக்கா சொன்னாங்களேன்னு தான் நான் சரின்னு சொன்னேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதாம்மா அருள் செய்யணும். சார், அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கு சார். அந்த பொண்ணு நல்லா நடிச்சுச்சுன்னா இந்த ஆட் ஹிட் சார். அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு நடிச்சா ஆட் ஹிட் ஆகும் சொல்ற பத்தியா? உண்மையில இந்த ஆடு ஹிட் ஆயிடுயா? ஆமா சார், கண்டிப்பா இந்த ஆட் ஹிட் ஆகும் பாருங்க சார். அம்மா ரெடியா? ரெடி சார். ஏய், என்ன கையெல்லாம் தூக்குற? திரு, அவளுக்கு இதெல்லாம் புதுசு. நீ டென்ஷன் ஆனா அவளும் டென்ஷன் ஆயிருவா. பொறுமையா சொல்லு, போக போக புரிஞ்சுக்குவா. சார் சார் விடுங்க சார். அம்மா நீ எப்போ போல சாதாரணமா நில்லுமா. சரிங்க சார். ஏய், என்ன ஸ்கூல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுற மாதிரி நிக்கிற? கரெக்டா நில்லு. அம்மா இப்படி ஸ்டிஃபா எல்லாம் நிக்க வேணாம்மா. எப்பவும் போல சாதாரணமா நிக்கிற மாதிரி நில்லுமா. எப்படி நிக்கிறா பாரு. இவளுக்கு ட்ரெஸ்ல அரிப்பு மருந்து அடிச்சிருக்கவே தேவையில்லை. இவன் நடிச்சிருந்தாலே ஆட் ஃப்ளாப் ஆயிருக்கும். கவிதா, திருமுகத்துல எவ்வளவு டென்ஷன் பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை மகாவை அடிச்சு விரட்ட போறான் பாரு. ஆனா கௌதம், கெமிக்கல் மிக்ஸ் பண்ண மேக்கப் தானே அவ போட்டிருக்கா. ஆனா அவகிட்ட அரிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லையே. ரொம்ப நார்மலா இருக்கா. அந்த கிரீம் 15 நிமிஷம் கழிச்சுதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுவும் இந்த லைட்டோட ஹீட் அவ மேல பட பட அந்த கிரீம் ரொம்ப ஹெவியா ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாரு கச்சேரிய. அவளால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. உடம்புல அரிப்பு தாங்காம பைத்திய மாதிரி ஓட போறா. அப்புறம் என்ன, அன்லிமிட்டெட் ஃபன் தான். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. கட் கட் கட்பா. நல்லா இருந்தது. கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேக் போலாமா? போலாமா சார்? உங்க பொசிஷன். சாரிமா சாரிமா. அஸ்வின் ரெடியா? ரெடி ரெடி. கேமரா ரோல். ஆக்ஷன். பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. ஏய், காஞ்சனாக்கா வந்தாச்சு. இனிமே பேக்கப் தான். அம்மா 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 அம்மா. என்னமா பண்றீங்க அந்த பக்கம்? ஐயோ அம்மா அம்மா. ஓடி. நீங்க சொல்லியே இவ்ளோ கேள்வி கேக்குறா. நான்லாம் என்னக்கா? ஏய் மகா, இவங்க எல்லாரையும் விடு. ஓ எடை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இவதான் அறிவு கடத்தனமா ஏதாவது பேசுறானா? நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கேமரா முன்னாடி வந்து நிக்கிற. அறிவில்ல உனக்கு? முதல்ல கிளம்பிடிக்கிறது. உன்னை கிளம்பிடின்னு சொல்ல. கொஞ்சம் சும்மா இருமா மகா.
நான் சொல்றேன், நீ தான் நடிக்கிற. இது நான் எடுத்த முடிவு. நடிப்பா பாக்குற ஒரு பக்குவம் கூட எங்க அம்மாக்கு இல்லனா அது அவங்களோட பிரச்சனை. நீ தைரியமா நடி மகா. யார் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன திரு, என்ன நாங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? அத்தை, இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அத்தை. மகாவும் நானும் நடிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம். இதை போய் எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? பாருங்க திருவ இவ்வளவு வெக்ஸ் ஆகி பேசுறானு. நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புங்கம்மா. ஏய், பொறுமையா சொல்றேன். நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இவ உன்னை நம்ப வச்சு கழுத்த அறுக்க பாக்குறா. போதுமா, நீங்க பேசின வரைக்கும் போதும். இனிமே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை மகாவை பத்தி என் முன்னால தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சந்தோஷமாடி? சந்தோஷமா உனக்கு? நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குல்ல? கடைசியில எனக்கு என் பொண்ணுக்கு சண்டை மூடி விட்டுட்டல. நீ நல்லா இருக்க மாட்டடி, ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்ட. மா, ஏய் போதும் சுமாரி. நான் உன்னை பெத்தவடி, உனக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ அதையும் மீறி இவளை நடிக்க வைக்கிறல்ல. இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்கே இல்ல. இவ்வளவு தூரம் நீ இவளை நம்பினது நீ செஞ்ச பெரிய தப்பு. சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. அப்ப நீ இந்த அம்மா கிட்ட வந்து நிப்ப. அப்ப பேசிக்கிற நீ உன்கிட்ட. அக்கா, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நான் நடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. பாருங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் சண்டை இழுத்து விடுறதா நினைக்கிறாங்க. வேண்டாங்க்கா, காஞ்சனா அம்மா சொன்ன மாதிரி நீங்களே நடிங்க. என்ன விளையாடுறே மகா? இவ்வளவு தூரம் ஆன பின்னாடி திரு கூட என்ன நடிக்க சொல்ற? அம்மா பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவங்க அப்படிதான் தேவையில்லாம கற்பனை பண்ணி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. காஞ்சனா அம்மா இவ்வளவு தூரம் கோவப்படும் போது என்ன மகா, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி யோசிக்கிற? இங்க பாரு மகா, எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இது மட்டும் பண்ணு ப்ளீஸ். என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த வாழ்க்கையே நீங்க கொடுத்ததுதான். நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசலாமா?